இங்க சுகாதாரத்தில் வந்து உலகத்திலே முதன்மையான மாநிலம் என்ற அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வளம் வந்திருக்க சூழல்ல நேற்று வந்து ஒரு அவசர சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் டிரைவரும் அதில் இருக்கிற எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலதா அவர்களும் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டே வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும் வந்து 108 ஆம்புலன்ஸ் முத்தமிழன் கலைஞர் நாள் தமிழ்நாட்டில் வந்து 2008 வந்து உருவாக்கப்பட்டது. ஒரு பொறுப்புள்ள சமுதாய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு அவங்களோட பொலிட்டிக்கல் ரேலியில வந்து ஏதோ ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அவங்க வேணுட்டே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறாங்கன்னு மேடையிலே பேசி இனிமேலும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் யாரா வந்தா அந்த டிரைவரே நோயாளியா மாறிப்படுவார் என்று ஒரு பயமுறுத்துற நடவடிக்கையை வந்து பொறுப்பில்லாமல் பொதுவெளியில் வந்து சொன்ன காரணத்தினால் என்ன இருக்குன்னா நேற்று கிட்டத்தட்ட துறையூர், திருச்சி மாவட்டத்தில் துறையூர்ல கிட்டத்தட்ட 6:48 அப்ப துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு 108 கால் சென்டர்ல இருந்து விஸ்வான்ற தொலைபேசி எண்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கு. அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னு மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்க 108 ஆம்புலன்ஸ்ல வந்து எமர்ஜென்சி டிரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலதா அவர்களும் விரைந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்ல போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல, பொது மீட்டிங் ஆரம்பிக்கல, ரோடு ரேலி ஆரம்பிக்கல. ஆனா உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை புடுங்கி சட்டையை புடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு. பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓபன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஹேமலதா அவர்கள் போட்டிருந்த பேட்ச், அவங்க போட்டிருந்த ஓவர் கோட்டை வந்து புடுங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, தாக்குனவர்களுக்கு தெரியல. ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி, 7 மாசம் பிரெக்னென்ட் உள்ளவங்க. இன்னும் 2 மாசத்துல மெட்டர்னிட்டி லீவ்ல போறாங்க. பிரசவத்திலையும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் செய்யலான்னு போறவங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தாக்கப்பட்ட உடனே போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி அவங்களை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அடிப்படைனா என்டையர் 108 ஆம்புலன்ஸ் சர்வீசஸோட ட்ராக்கிங் மெக்கானிசமோ போன் கால்ஸோ வந்து இஎம்ஆர்ஐல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் கால் எப்படி உங்களை கூப்பிட்டுருக்காங்க, ஸ்டேஷன் எப்படி மேப் பண்ணிருக்காங்கன்னு அந்த கால் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. பிறகு இந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு யார் மயக்கப்பட்டு விழுந்தாங்க, அந்த நபர் யார், விஸ்வா நபர் எடுக்கும்போது விஸ்வா சொல்லிருக்காரு, அங்க நாங்க இருந்தோம் அந்த மீட்டிங்ல, எனக்கு படிப்பறிவு தெரியாது, ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க கூட்ட மயக்கப்பட்டு வந்தவர் பத்தி விஷயத்த சொல்லுங்கன்னு விஸ்வா சொல்லியிருக்காரு. ஆமா, அப்புறம் 1 hour கழிச்சு அவர் மயக்க தெளிஞ்சு அவங்க மருத்துவமனைக்கு கூட்டு போறேன்னு அவங்க ஃபேமிலி கூட்டு போனதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஆம்புலன்ஸ், அது தனியார் ஆம்புலன்ஸோ கவர்மெண்ட் ஆம்புலன்ஸோ எல்லாம் வித்தியாசம் இல்லாம ஆம்புலன்ஸ் சைரன் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை வந்து வழி விட்டு மனிதநேயத்தின் அடிப்படையில மக்கள் இருக்கிற பண்பு, அடிப்படை பண்பு, உயிர் காக்கும் பண்பு வந்து விலகி விட்டுருவோம். நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டு சமுதாய காலத்தில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வரும்போது மீட்டிங்கை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான வழியை வந்து விடுறதுதான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் உருவாக்கின மாண்பு. அதை நம்ம பெருமைப்பட்டு இருந்தோம். ஆனா முதல்வராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், பிரதான ஒரு அரசியல் கட்சியை வந்து வழி நடத்துறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல வந்து காழ்ப்புணர்ச்சி காட்டுறது வந்து எந்த விதத்துல இது நியாயம் என்ற அடிப்படை தான் இந்த விஷயம். இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு எதிர்கட்சி தலைவர் 108 ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து நீ தவறான நபர்களா இருக்கிற மாதிரி ஆள் காட்டி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நோயாளியே மாத்துன்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அது என்ன மாதிரியான இம்பாக்ட வந்து அடுத்த கூட்டத்திலே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப செய்தி என்னன்னா, அங்கிருந்து கூட்டத்தில் பேசின ஒரு நபர் அப்ப டெஃபினட்டா அந்த கூட்டத்துக்கு தான் வந்திருக்காரு. அவரு கூப்பிட்டு தான் போயிருக்காங்க. அவர் அந்த கூட்டத்தில் பேசின நபரும் அவர் அதை சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லாமே நம்மளுக்கு எதிர்கட்சி தலைவர் முதல்வராக தெரியும். எல்லா போன் கால் சிஸ்டம் இஸ் பீன் ட்ராக்ட். கால் ரிசீவர், கால் ரெஸ்பாண்டன்ட், ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மருத்துவமனை சேர்க்கிற வரைக்கும் அவங்க 108 கால் சென்டருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளோ சார்ட் ஃபுல்லாவே இருக்கு. அப்ப அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கும் போது
இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த மாதிரி செய்தியை சொல்வது இது வெறும் துயரமிக்க மருத்துவத்துறை மட்டும் அல்ல, தமிழ்நாடு மக்கள் தலைகுனிற செய்தியாக இந்த சம்பவம் நடந்திருக்குதா என்னோட கூற்று. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.